ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒயிட் சென்னா வச்சு வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம சென்னா மசாலா இல்லை சென்னா குழம்பு அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் செய்கிறதுக்கும். நீங்கள் கடலை வேக வச்சு வச்சுருந்தா மட்டும் போதும், 10 நிமிஷத்துக்கு கூட ஆகாது இது செய்கிறதுக்கு. இந்த குருமா டிஃபனுக்கு மட்டும் இல்லைங்க, ஒயிட் ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். புலாவ், கீ ரைஸ் எடுத்துக்கலாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற ஆல்ட்ரு ஆப்ஷனை கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ இந்த குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடிசாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ இது லைட்டாக வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இது காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு நம்ம தனி மிளகாத்தூள் நம்ம ஜாஸ்தி சேர்க்க மாட்டோம். இது காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் ஜாஸ்தி சேர்க்கணும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும். அதுக்காக ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி பழம் ஒரு 3 எடுத்திருக்கேன். அதை நான் கட் பண்ணி சேர்க்கல, இன்றைக்கி அரைச்சி நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இது 2லேருந்து 3 தக்காளி பழம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகணும். அதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகணும். அப்போ தான் நம்ம குருமா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மஞ்சத்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஏன்னா இன்றைக்கி ஒயிட் குருமா தான் பண்ணுறோம், அதனால் மஞ்சத்தூள் கம்மியாக சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே குருமாவுக்கு தனி மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துட்டு மல்லித்தூள் தான் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கணும். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதில் தனி மிளகாத்தூள் நீங்கள் ஜாஸ்தி சேர்த்துட்டிங்கன்னா குருமா மாதிரி இருக்காது, அது கடலை குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான உப்பை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கடலை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சுருக்க கடலையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த கடலை நல்லா வேக வச்சுக்கணும். நம்ம இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கணும். இதை இப்போ நம்ம இதில் கூட சேர்த்துக்கலாம். வேக வச்சுருக்க தண்ணியோடையே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காவும் ஒரு 10 அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து இதே மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அதை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட கொஞ்சம் சோம்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம்.
நான் இப்போதைக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. அதனால் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை கொதிக்க விட்டுறலாம். நம்ம தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக தேவைப்படுது, அதனால் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன். விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆயிருக்கு. நமக்கு குருமா ரெடியாகி வந்துடுச்சு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா மேலே தெரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். கஸ்தூரி மேத்தி சேர்க்குறதுனால இந்த குருமா நல்ல ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சென்னா ஒயிட் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.